ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினு ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு மதுரையில் இருந்து கொடைக்கானலுக்கு போயிருக்காருங்க மாதவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். போகிற வழியில் அடர்ந்த மலைப்பகுதின்றதுனால நைட் நேரம் அப்படின்றதுனாலையும் இவர் ஒருத்தர் மட்டும் போகும்போது ஒரு வளைவில் ஒரு முதியவர் மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள இவருக்கு பயங்கரமான நிகழ்வுகளாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்பவே அமானுஷமான நிகழ்வுகளாகவும் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்பவும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த மாதவனுக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், மாதவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மதுரையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார். இந்த நபர் ரொம்பவே உடம்பு டயர்டாக இருக்கிறதுனாலையும் மைண்டு ரொம்பவே ப்ரெஷராக இருக்கிற காரணத்தினாலையும் எப்போவாவது ஒரு தடவை இந்த மாதிரி தனிமையாக கொடைக்கானல் வரைக்கும் போவாராங்க. அங்கே போயிட்டு ஒரு 2 நாள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வருவாராம். அதே மாதிரி தான் அன்னைக்கு மாதவன் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பியிருக்காருங்க. லாங் டிரைவ் போகணும் அப்படின்னாவே இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த காரணத்தினாலே இவர் தனிமையாக தான் போவாராம். அப்போது அன்னைக்கு மதுரையிலேருந்து கொடைக்கானல் போகிறாருங்க. கொடைக்கானலும் வந்தாச்சு. அந்த மலைப்பாதைகளில் ஏறும்போது தான் இங்கே மாதவனுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கு. மணி 1 மணி ஆயிடுச்சு. அடர்ந்த இருட்டான அந்த மலைப்பாதைக்குள்ளே இவர் கார் மட்டும்தான் போயிட்டுருக்கு. எப்போவுமே இவர் வர நேரமெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டிகள்லாம் போகுவோம். ஆனால் அன்னைக்கு இவரோட நேரமே இருந்தும் எந்த ஒரு வாகனமுமே வரலை. இவர் மட்டும்தான் போயிட்டு இருந்திருக்கார். அப்போது ஒரு வளைவில் வளையும் போதும் திடீர்னு இவரோட காருக்கு முன்னாடி ஏதோ பாஞ்சு ஓடுற மாதிரி ஒரு 3 வளைவு வரைக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. என்னடா ஏதோ ஒரு குறுக்க வர மாதிரி இருக்கு, ஆனால் என்னன்றது தெரியலையே, ஏதோ கருப்பா மட்டும் அப்படியே சர்ன்னு பாஞ்சு ஓடுற மாதிரி இருக்குதே அப்படின்னு இவரும் பயத்தோடையே 4வது வளைவை வளையிறாரு. வளையும் போது அங்கே ஒரு பெரியவர் நின்றுட்டுருக்காருங்க. ரொம்பவே வயசானவர் தாங்க. அவர் நின்றுட்டுருக்காரு. இந்த காருக்கு பார்த்து லிஃப்ட் கேட்குற மாதிரியும் நின்றுட்டுருக்காரு. இப்போது இந்த முதியவர் இவ்வளோ நேரத்துக்கு இங்கே வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. நம்ம லிஃப்ட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த முதியவர் டக்குன்னு வந்து காரில் ஏறிட்டாராங்க. பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டாராம். இவர் யோசனை பண்ணிட்டு அந்த ரோட்டை பார்க்குறாரு. அங்கே ஆள் இல்லை. அப்போது என்னடா இது, இங்கே ஆள் இருந்தாரே காணமே அப்படின்னு கொஞ்சம் பதறி போயிட்டாராங்க. பின்னாடி இருந்து போலாம்ப்பா தம்பி, சீக்கிரமாக வண்டி எடு அப்படின்னு ஒரு குரல். அதே அந்த பெரியவரோட குரல் மாதிரி இருக்குது. அப்போது இவர் தூக்கி வாரி போட்டுருச்சாங்க. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பெரியவர் அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. எப்போ நீங்கள் வந்து உட்காந்தீங்க? கதவை ஓப்பன் பண்ண மாதிரியும் எனக்கு எதுவுமே தெரியலையே. அந்த கதவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் டம்முன்னு சத்தம் கேட்கல, அந்த மாதிரி சத்தம் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு இவர் கேட்குறாரு. நான் ரொம்ப நேரம் ஆச்சு இங்கே உட்காந்து, நீ போகலாம் போ அப்படின்னு கொஞ்சம் குரல் எல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கு. அப்போது இந்த நபர் காரை எடுக்கிறாருங்க. எடுத்து ஒரு 2 செகண்ட்லேயேங்க மறுபடியும் அடுத்த வளைவில் வளையிறாரு. அதே பெரியவர் அங்கே நின்றுட்டுருக்கார். காரில் ஏறின அதே பெரியவர். என்னடா இது, இப்போ தானே இந்த காருக்குள்ளே ஏறினாரு, இந்த பெரியவர் நம்ம இப்போ தானே பார்த்தோம் அப்படின்னு பயத்தோடையே மாதவன் காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கார். அப்போது அதே பெரியவர் அப்படின்றது நல்லா தெரிஞ்ச பின்னாடி காரை நிறுத்தவே இல்லை. நிறுத்தாமல் அடுத்த வளைவு வந்தாச்சு. அப்போது அந்த வளைவில் வளையும் போது மறுபடியும் அதே பெரியவரை பார்க்குறாருங்க. இந்த முறை ரொம்பவே ரத்த கலரியாக இருந்திருக்கிறாரு அந்த பெரியவரோட முகம். அப்போது சட்டையை அந்த வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை வேட்டி கட்டியிருப்பார் போலங்க. அந்த வெள்ளை சட்டையெல்லாம் அப்படியே ரத்த கரையாக இருக்குது. முகமும் அப்படியே ரத்தமாக இருந்திருக்கு. இப்போ கையில் ஒரு லாந்தர் லைட்டு மாதிரி ஒன்று கையில் பிடிச்சிட்ருக்கார். லாந்தர் விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ஒன்று கையில் பிடிச்சிட்ருக்கார். இதை பார்த்ததுமே மாதவனுக்கு இன்னும் பயங்கரமாக பயம் வந்துருச்சாங்க. கூடவே நடுக்கமும் வந்துருச்சு. இப்போ 2-3 வளைவாகவே இந்த தாத்தாவை நம்ம பார்க்குறோமே, அதுவும் இந்த முறை அவரோட முகத்தை நம்மளால் சகிச்சிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கே அப்படின்னு இவர் பயத்தில் காரை நிறுத்தலை. கார் அந்த பெரியவரை தாண்டி வந்துட்டாருங்க. வந்து கொடைக்கானல் மேலேயும் ஏறியாச்சு. அதன் பிறகு இவர் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் புக் பண்ணியிருக்காருங்க ரூமு. அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. காரெல்லாம் நிறுத்திட்டு அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்திருக்காரு. படுத்தாலுமே இவருக்கு வந்து அந்த நினைவுகள் வந்துட்டே இருக்கு. அந்த தாத்தா போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னது, காருக்குள்ளே இருந்தது, அப்புறமா ரோட்டில் பார்த்தது எல்லாமே இவர் மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி குழப்பமாகவே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. மாதவனால் சரியா அன்னைக்கு தூங்க முடியல. பிறண்டு படுத்துகிட்டே இருந்திருக்காரு. மணியோ விடிஞ்சிருச்சு.
விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த நபர் அங்கே வெளியே வந்துட்டு காரெல்லாம் பார்க்குறாருங்க. பார்க்கும்போது அங்கே பின் சீட்டில் தானே உட்காந்துருந்தாரு. இப்போ பார்க்கும்போதும் அதே பின் சீட்டில் யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வெள்ளை சட்டை மாதிரி நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ காரை வந்து அவர் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா சூரிய வெளிச்சம்னு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமும் அவருக்கு பயத்தோடையதாங்க மறுபடியும் பார்க்குறாரு. அந்த காருக்குள்ளே அதே சேம் உருவம் உட்காந்துட்டே இருக்கு. இவர் கதவை இப்படி நல்லா லாக் கூட பண்ணலையாங்க. அப்படியே கார் கதவை ஓப்பன்லேயே வச்சுட்டு கத்திக்கிட்டே ஓடிருக்காரு. இவர் கத்துறதை பார்த்துட்டு அங்கே ரிசப்ஷனில் இருந்த எல்லாருமே என்னங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அவங்களும் ஒரு மாதிரி பதட்டத்தோடய கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது மாதவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட காரில் அப்படின்னு காரை மட்டும் கை கட்டியிருக்காரு. அங்கே இருந்த 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த காரை வந்து பார்க்குறாங்க. அந்த காருக்குள்ளே எதுவுமே இல்லை. மற்றவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஏதோ பூச்சி இல்லை பாம்பு ஏதாவது பார்த்துருப்பாரு போல், அதனால தான் இந்த மாதிரி கத்துறாரு அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்போது மாதவனை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ரூமில் கொண்டு போய் விட்டுட்டாங்கங்க. நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, காருக்குள்ளே எதுவுமே இல்லை, நாங்களாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு இந்த ரிசப்ஷனில் உள்ளவங்க கீழே வந்துட்டாங்க. ஆனால் மாதவனுக்கு மனசே ஆறலைங்க. நம்ம காரில் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அவரோட ரூமில் இருந்து அந்த பால்கனி இருக்காங்க, அவர் ரூம் எடுத்துக்காரு பார்த்தீங்களா, அந்த பால்கனியில் இருந்து காரை பார்க்குறாரு. காருக்கு பக்கத்துலேயே தாங்க அந்த உருவம் நின்றுட்டே இருக்குது. கார் கதவுல இப்படி சாஞ்சபடி நின்றுட்டே இருக்குங்க. கூடவே ஒரு விளக்கம் கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்ததுமே கை கால்லாம் அப்படியே ஒரு நிமிஷத்தில் விட விட நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே முகமெல்லாம் குப்புன்னு வேர்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு. கொடைக்கானலில் வேர்க்குதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆனால் அவருக்கு வேர்த்து ஊத்துச்சா. அதன் பிறகு இவர் அந்த பால்கனியோட அந்த கம்பி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டே பார்த்துட்டே இருக்காருங்க. அந்த உருவமானது அங்கேயே நின்று மாதவனை பார்த்துட்டே இருந்தது. ஒரே செகண்டில் அங்கே இருந்து மாயமாக மறைஞ்சிருச்சான். இப்போ எப்படி இருக்கும் மாதவனுக்கு? கண் கூடாவே பார்த்துருக்காரு. அது ஒரு அமானுஷம் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இனிமேலும் அவர் தனியாக எங்கனாலும் போகணும்னு நினைக்குவாரா? கண்டிப்பாக கிடையாது. இங்கே இருந்து நம்ம சேஃபாக ஊருக்கு போனால் போதும் அப்படின்றது தான் அவரோட மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு இருந்தது. அதன் பிறகு இப்போது அந்த உருவம் போயிடுச்சு இல்லையா, இதுக்கப்புறம் வராது அப்படின்ற தைரியத்தோட அதுக்கப்புறமா போய் படுத்திருக்காரு, ரிலாக்ஸ் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு இவர் அந்த ஊர்லேயே சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. கீழே வந்துட்டாருங்க. அந்த காரோட கதவை திறக்கும் போது தான் இவருக்கு மறுபடியும் பயம் வந்துருக்கு. மறுபடியும் அந்த ஆன்மா நம்ம காருக்குள்ளேயே உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால வெளியே நின்று அந்த கார் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதை உள்ள வரைக்கும் நல்லா பார்த்துட்டு அதன் பிறகு தான் கதவை லாக் பண்ணிவிட்டு இந்த நபர் காரை எடுத்திருக்காரு. காரை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக எங்கெங்கே சுற்ற முடியுமோ அது அத்தனை இடங்களும் சுற்றி பார்த்தாச்சாங்க. அதன் பிறகு ரூமுக்கு வராரு ரெசார்ட்க்கு. வந்ததுக்கப்புறமா இந்த காரை பார்க் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த கார் பார்க்கிங்லேருந்து நடந்து ரிசப்ஷன் வரைக்கும் வரார். வந்து அவங்களோட ரூம் கீ எல்லாம் வாங்கிக்கிட்டு ரூமுக்கும் போயிட்டாராங்க. போனதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு குளிக்கிறதுக்கு போயிருக்காரு. குளித்து முடிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்திருக்காரு. பெட்டு நேராக இவர் பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது பெட்டு தெரிஞ்சிருக்கு. அந்த பெட்டில் போர்வை போத்திக்கிட்டு யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவர் உடனே ஷாக் ஆகிட்டாரு. நம்ம ரூமுக்குள்ளே நம்மளை தவிர வேறு யாரும் வந்து படுத்துட்டு இருக்காங்களே, ஒருவேளை ரூமை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி யோசனையோட வேகமாக வர்றாரு. வந்துட்டு அந்த போர்வையை வேகமாக இழுக்கிறாரு. யாருங்க நீங்கள், யாருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு. அப்போது அந்த போர்வைக்குள்ளே யாருமே இல்லை, போர்வை மட்டும்தான் யாரும் மனுஷன் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துரு. இப்போது இன்னும் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. கொலையெல்லாம் நடுங்கே போயிடுச்சு. நம்ம நல்லாவே பார்த்தோமே, இங்கே போர்வைக்குள்ளே யாரோ இருந்தாங்களே அப்படின்றது இவருக்கு ஒரு குழப்பமாகவும் இருந்திருக்கு, கூடவே பயமாகவும் இருந்திருக்கு. கை கால் மேலெல்லாம் முடி சிலுத்து போயிடுச்சான். அதுக்கப்புறமா அந்த போர்வையெல்லாம் அங்கேயே போட்டுட்டு வேகமாக அந்த கதவு மெயின் டோர் ஓப்பனில் இருக்கா அப்படின்றதையும் பார்க்குறாரு. ஆனால் இவர் வரும்போது மெயின் டோர் லாக்கில் தான் இருந்துச்சு, இப்போவும் லாக்கில் தான் இருக்குது. அப்போ வேறு யாருமே வரல, இது எல்லாம் நம்மளோட கற்பனை அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருச்சு. அதன் பிறகு மாதவன் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இன்னைக்காவது நம்ம நல்லா தூங்கணும், எந்த சத்தமும் கேட்டாலும் நம்ம திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்ல தைரியத்தோடு தான் அன்னைக்கு படுத்திருக்காரு. படுத்து நல்லா தூங்கிட்டாராங்க. மணி என்ன ஒரு 2 மணி பக்கமாக இருக்கும். அவ்வளோ நேரத்துக்கு இவரோட ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. நல்ல டம்முன்னு தட்டுற சத்தம் நல்லா கேட்டிருக்கு. இவரை ரொம்பவே டிஸ்டர்பும் பண்ணியிருக்கு. இந்த சத்தம் கேட்டதும் இந்த நபர் மெதுவாக அரங்குற தூக்கத்தில் எழுந்திருக்காருங்க. எழுந்துட்டு நேராக மெயின் டோர் பக்கத்தில் போகிறாரு. போகும்போது அந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் வெள்ளையாக நின்றுட்டுருக்குங்க. அந்த உருவம் தான் உள்பக்கமாக இருந்தே
கதவை வெளிப்பக்கமாக தட்டுற மாதிரி இருக்கு. அதாவது உள்ளே நிற்கிறாங்க, உள்ளே இருந்தே கதவை தட்டுறாங்க. மாதவனுக்கு தான் அது வெளியே இருந்து தட்டுறாங்கன்னு நினச்சிருக்காரு. இப்போது அந்த உருவத்தை நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குறாரு. தூக்கி போட்டுருச்சு. ஷாக் ஆகிட்டாரு, நடுங்கியே போயிட்டார். வேக வேகமாக கத்திக்கிட்டே ஓடி வர்றாரு. அந்த பெட்டில் போர்வை இழுத்து போத்துறாரு. போர்வை இழுத்து போத்துனதுக்கப்புறமும் அப்படியே படபடப்பை நிற்கலையாங்க, நடுக்கமே நிற்கலையாம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கதவு அந்த போர்வையை மெதுவாக விலக்கிட்டு பார்க்குறாராம். அந்த கதவு கொட்டி அதே உருவம் நின்றுட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வர்ற மாதிரியும் இருக்கு. ஒரு 2 செகண்டில் அந்த உருவம் எங்கே போச்சுன்னே தெரியல. உடனே மாதவன் இன்னும் பயத்தோட, ஐயோ எங்கேயோ போயிருச்சு, ஒருவேளை நம்மள ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு பயத்தில் எழுந்து உட்காந்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாராங்க. பார்த்தா இவருக்கு பக்கத்தில் படுத்துட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு கத்துறாருங்க, கதறாரு. யாருமே ஹெல்ப்புக்கு வரவே இல்லை. ஓடி போயிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் இவரால் மெயின் டோர் ஓப்பனே பண்ணவே முடியல. ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு. கத்துன்னு கத்துறாரு. யாருமே ஹெல்ப்புக்கு வரல. உடனே ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணி ரிசப்ஷன்லேருந்து ஆள் வர சொல்லலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் லைனே போகலை. என்னடா இது, என்னென்னமோ நடக்குதே அப்படின்னு வேக வேகமாக இந்த பாத்ரூம்குள்ளே போய் புகுந்துக்கலாம் அப்படின்னும் அந்த பாத்ரூம் வரைக்கும் போகிறாராங்க. பார்த்தா அந்த பாத்ரூம் கதை ஓப்பன் பண்ணால் உள்ளேயும் அதே உருவம் நிற்குதாங்க. இப்போ அந்த உருவத்தை பார்த்துட்டு டக்குன்னு இவர் பெட்டையும் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அந்த உருவம் இல்லை. தம்பி நில்லுப்பா, எங்கப்பா ஓடிட்டே இருக்க அப்படின்னு அந்த உருவம் பாத்ரூம்ல இருந்து பேசுதுங்க. இவருக்கு அப்படியே என்னென்னமோ நடந்துருச்சாங்க. உயிரே இல்லை, நம்ம இன்னையோட முடிஞ்சோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாராம். வேக வேகமாக அந்த பால்கனி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஓடலான்னு பார்க்குறாரு. எந்த பக்கமுமே இவரால் ஓடவே முடியல. எவ்வளோ கத்துனாலும் யாருமே ஹெல்ப்புக்கே வரவே இல்லை. என்னடா நம்ம இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமே, ஒருவேளை நம்ம கூட யாராவது வந்திருந்தா நமக்கு இந்நேரம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு அன்னைக்கு தான் அவர் ஃபீல் பண்ணாராம். அதன் பிறகு வேக வேகமாக ஓடி போய் பெட்டில் படுத்து அந்த பொருளெல்லாம் இறுக்கி போத்திட்டாராங்க. கை கால் ஃபுல்லாக நான் எதுவுமே தெரியாத அளவுக்கு இழுத்து போத்திட்டாரு. போத்தினதுக்கப்புறமும் அந்த உருவம் நடக்கிற சத்தம் அந்த ரூமில் கேட்டுகிட்டே இருக்கு. இந்த முறை இவ்வளோ நேரம் வரைக்கும் அது நடக்கிறது சத்தம் எதுவும் கேட்காமல இருந்திருக்கு. இப்போ வந்து திம்முன்னு காலடி வைக்கிற மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. இந்த சத்தத்து கூடவே மெயின் டோர் தட்டுற சத்தமும் பாத்ரூம் கதவை தட்டுற சத்தமும் இப்படியே மாறி 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 இவருக்கு கேட்டுகிட்டே இருந்திருக்கு. ஒரு வழியே விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவருக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்காம இருந்திருக்கு. அந்த சத்தம் எதுவும் கேட்காத போது தான் இவர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருக்காருங்க. பயம் இருந்தாலும் இப்போ தூங்கிட்டார். தூங்கி காலையில் 10 மணி ஆகிடுச்சாங்க. அவ்வளோ நேரத்துக்கு தான் எந்திரிச்சிருக்காரு. எழுந்ததுக்கு அப்புறமா ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்னையோட நம்ம இந்த ரூமை காலி பண்ணிட்டு நம்ம நேராக நம்ம மதுரைக்கே போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம். அன்னைக்கு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேக வேகமாக பேக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு ரூம் கதவை அந்த பூட்டிட்டு அந்த சாவி கொண்டு போய் ரிசப்ஷனில் கொடுக்கணும் இல்லையா, அது மாதிரி கொடுத்துட்டு அதன் பிறகு கார்கிட்ட வரார். கார்கிட்ட வரும்போதும் இவர் ஒரு யோசனையோடையே அவர் தங்கியிருந்தார் பார்த்தீங்களா, அந்த ரூமை பார்த்தாராம். பார்த்தா அந்த பால்கனியில் அதே தாத்தாவோட உருவம் நின்றுட்டு கையை நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி. இப்போ இதை பார்த்ததுமே இவர் அள்ளு விட்டுட்டு பேகை தூக்கி காருக்குள்ளே போட்டுட்டு வேக வேகமாக அந்த காரை அங்கே இருந்து எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். மதுரை வரைக்கும் வந்துட்டாருங்க. இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அன்னைக்கு ரொம்ப டயர்டாகவே இருந்ததுனால அன்னைக்கு சீக்கிரமாகவே தூங்கிட்டாரு. அவங்க வீட்டில் நடந்த விஷயங்கள் எதையுமே சொல்லாமலே. அடுத்து 2 நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கீங்க மாதானுக்கு. அந்த காரணத்தினால நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டார். ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கவே இல்லை. அதன் பிறகு நல்லபடியாக இவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்படியே ஒரு 4 நாள் வரைக்குமே நடந்திருக்கு. அதன் பிறகும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததுனால அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட அன்னைக்கு தான் சொல்கிறாரு, கொடைக்கானல் போயிருந்தப்போ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போது அவங்களோட ஃப்ரெண்டு, இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் நடக்கலையா, வீட்டு வரைக்கும் வந்துச்சா, இல்லை ஏதாவது நடந்துச்சா அப்படின்லாம் கேட்குறாங்க. எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே ரோட்டில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்காருங்க. கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடமாடிக்கிட்டே பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ தூரத்தில் யாரோ நடந்து வர மாதிரி இருந்திருக்கீங்க. ஒரு வயசானவர் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஒரு வெள்ளை வேட்டி சட்டை கட்டிட்டு வர மாதிரி இருக்குது. இதை பார்த்ததுமே இவருக்கு மனசெல்லாம் கருக்குன்னு ஆயிடுச்சு. இப்போது அதே வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அப்படிங்கும்போது நமக்கே கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே அதே ரூம் மாதிரியும் நடந்து வருதா அல்லது அது பறந்து வருதானே தெரியலையாங்க.
ஆனால் நகர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போது இவர் ஃபோன் பேசிக்கிட்டே நடந்தவர் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுட்டு ஃபோன் காதில் வச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருக்காருங்க. அதே உருவம் தான் கொடைக்கானல் போகும்போது பார்த்தாரு பார்த்தீங்களா, அதே உருவம் தாங்க இங்கே வந்து நின்றுட்டுருக்குங்க. இப்போது தம்பி வாப்பா, எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது, சீக்கிரமாக வாப்பா அப்படின்னு கூப்பிடுதுங்க. கூப்பிட்ட அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் நிறைய பேர் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க யாருக்குமே எதுவுமே தெரியல. ஆனால் இங்கே மாதவனுக்கு மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வாப்பா, சீக்கிரம் வாப்பா தம்பி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு பேசுகிற மாதிரி இருக்கு. இந்த சத்தத்தை கேட்டதும் மாதவன் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடிருக்காங்க. இவர் ஓடும்போது மூச்சரைக்கி ஓடி போய் ரூம் கதவை மெயின் டோரை லாக் பண்ணிட்டு ரூம் வரைக்கும் ஓடி ரூம் கதையும் லாக் பண்ணிட்டாரு. என்னடா நல்லாவே இருந்த பையன் திடீர்னு ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு, ஏன் என்ன பண்ற, வெளியே வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவங்களோட அம்மா கிட்ட மாதவன் என்ன சொல்றாருன்னா, அம்மா நான் எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டார். படுத்தவர் தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காருங்க. நல்லா தூங்கிட்டாராம். அந்த தூக்கத்தில் அந்த கனவுல அந்த தாத்தா வராரு. சேம் அதே ஆன்மா தாத்தா வராரு. இங்கே மாதவன் ரோட்டில் நின்றுட்டு இருந்து ஃபோன் பேசிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அப்போது வர மாதிரி இருக்குங்க. வந்த உருவத்தை நல்லா பார்க்குறாங்க. அதே உருவம் தான். இதே மாதிரி திடீர்னு ஓடி வராரு. இவர் பின்னாடியே அதே உருவமும் சர்ன்னு இவருக்கு முன்னாடி அந்த உருவம் பெட்ரூம்குள்ளே புகுந்த மாதிரியும் இருக்குது. இப்போது இது கனவுக்குள்ளே நடந்துட்டு இருக்குங்க இதெல்லாம். அப்போது அவர் கனவுலே கண்டுட்ருக்காரு. அந்த உருவம் இவரோட பெட்டுக்கு அடியில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கு. பெட்டு அடியிலேருந்து பெட்டை தட்டுற மாதிரியும் சத்தம் கேட்டிருக்கு. இது எல்லாமே கனவுல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மாதவனுக்கு அப்போதான் ஒரு பயங்கரமான ஷாக். என்னன்னா நிஜத்துலேயும் அதே தான் நடந்துட்டு இருந்திருக்கு. பெட்டை அடியிலேருந்து தட்டுறாங்க. தட்டும்போது பெட்டு கொஞ்சம் அப்படியே அதரும் இல்லையா, அந்த மாதிரி அதறி இருக்கு. அரைக்குறை தூக்கத்துக்கு மீண்டு வரார். அந்த தூக்கத்துலேருந்து அரைக்குறை தூக்கத்துக்கு வராரு. அரைக்குறை தூக்கத்துலேருந்து கண்ணை முழிக்கிறார். கண்ணை முழிச்சிட்டு சுற்றி பார்க்குறாருங்க. ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது அந்த ரூமு, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அப்போது மாதவன் எழுந்து உட்கார்றாருங்க. அடியிலேருந்து அந்த தட்டுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. இது ஏதோ பூனை ஏதோ உள்ளே பூந்திருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் மாதவன் கீழே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா கனவுல பார்த்தா அதே உருவம் தான் அடியில் படுத்துட்டு கட்டில் தட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இவர் அங்கே கனவுல காணும்போதே பயந்தார். இப்போது நேரில் பார்க்குறாரு, இன்னும் அலறி போயிட்டாரு. வேகமாக இவர் அந்த கட்டில் விட்டு இறங்குறாரு. பெட்டை விட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் அடியில் குனிஞ்சு பார்க்குறாரு. அந்த ரூமே கபூர்னு இருட்டாக இருக்குது. ஆனால் அந்த உருவம் படுத்துட்டு இருக்கிற இடம் மட்டும் வெள்ளையாக தெரியுது. வெள்ளையான்னா மங்களான உருவமாக இருக்குது, ஃபுல்லாக கிளியரான உருவமாக இல்லை. பார்த்த மாதவன் திபிர்னு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டு அவங்களோட பீரோ பக்கத்தில் நின்று லைட்டை போட்டுட்டு பார்க்குறாரு. அடியில் குனிஞ்சு பார்க்குறாருங்க. இப்போது அந்த பெட்டுக்கு அடியில் இருக்கிற அந்த உருவம் கண்ணை கரியேர்னு தெரிஞ்சிருக்குங்க. லைட் வெளிச்சம் இல்லாதப்போ வெள்ளையாக மங்களாக தெரிஞ்சுது. இப்போ கண்ணை கரியேர்னு தெரியுதுங்க. ஐயோ அம்மா, ஐயோ என்னை விட்டுரு, எதுக்காக என் பின்னாடியே வர, என்ன ஏன் என் பின்னாடியே வர அப்படின்னு இவரும் வாய்க்கு வந்தபடி கேட்டுட்டு உடனே இந்த நபர் அவரோட ஃபோனை எடுக்கிறார். ஃபோனை எடுத்துட்டு கேமரா ஆன் பண்ணுறாருங்க. அந்த கேமரா ஆன் பண்ண அடுத்த செகண்டே அங்கேருந்து ஒரு பயங்கரமான ஒரு கூச்சல் சத்தத்தோடு அந்த கட்டிலுக்கடியில் இருந்த உருவம் மாயமாக மறைஞ்சிருச்சு. எங்கே போச்சுன்னே தெரியல, மாயமாக மறைஞ்சிருச்சு. எந்த ஒரு பக்கமுமே ஜன்னல் ஓப்பனில் இல்லை, எதுவுமே ஓப்பனில் இல்லை. ஆனால் எங்கே போச்சுன்னே தெரியல. அதன் பிறகு கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி தேடி பார்த்துருக்காரு. அங்கே எதுவுமே இல்லை. அதன் பிறகு தான் வந்து அந்த பெட்டு மேலே உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்தவரை அந்த கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு லைட்டை ஆன்லேயே வச்சுட்டு இந்த நபர் பெட்டில் படுத்திருக்காரு. படுத்துட்டு இப்படி நேராக படுத்து ஃபேன் ஓடிட்டுருக்குங்க மேலே, இப்படி நேராக படுத்திருக்காரு. படுத்துட்டு இந்த ஃபேனை பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஃபேன் மேலே தாங்க எதுவும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது அந்த உருவம் தொப்புன்னு பெட்டு மேலே விழுகிற மாதிரியும் இருந்திருக்கு. அந்த விழுக வரும்போது இவர் கத்திக்கிட்டே பிறண்டு கீழே விழுந்துட்டாராம். விழுந்தவர் எந்திரிக்கவே முடியலையாங்க. தடுமாறி எந்திரிச்சு அந்த பெட்டை பார்க்குறாரு. அந்த பெட்டு மேலே எதுவுமே இல்லை.
இப்போ அந்த நபர் அந்த பெட்ரூம்குள்ளே இருக்கிறதுக்கே விருப்பப்படவே இல்லையாங்க. வேகமாக மாதவன் அவரோட மெயின் டோரை திறந்துட்டு வேகமாக வெளியே ஓடிருக்கார். வெளியே ஓடி ஹாலில் பார்த்தா அவங்களோட அம்மா ஹாலில் கட்டில் போட்டு படுத்துட்டு இருக்காங்க. அம்மா எந்திரிமா, அம்மா எந்திரிமா அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க. அவங்களோட அம்மா எந்திரிக்கவே இல்லை. சரி இவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் சாமி ரூமில் உள்ள திருநீரை எடுத்து வச்சுக்கிட்டு மாதவன் வெளியே வராருங்க. வெளியே வந்துட்டு இப்போ பெட்ரூமை பார்க்குறாரு. பெட்ரூமே ஒரு மாதிரி சிலையோடுற மாதிரி யாரோ கத்துற மாதிரி இருந்திருக்குங்க. பயங்கரமாக எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சத்தங்கள் கேட்டுகிட்டே இருக்கு தொடர்ந்து. ஆனால் எங்கேருந்து வருதுன்னா பெட்ரூமில் இருந்து தான். ஆனால் எந்த இடத்துல இருந்து வருதுன்னு தெரியல. அதனாலேயே அன்னைக்கு ஹால்லையே பாயை விரித்து போட்டு படுத்துட்டாராங்க. படுத்தவருக்கு தூக்கமே வரல. பெட்ரூமை பாய் எட்டி 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 பார்த்துட்டே இருந்திருக்கு. அதன் பிறகு விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாதவன் கொடைக்கானல் போகும்போது நடந்தது, கொடைக்கானல் நடந்தது எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மா இவ்வளவுதான் திட்டுனே கிடையாதாங்க. அவங்களோட அப்பாக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட அப்பா அதை பெருசாக எடுத்துக்கல. இவங்களோட அம்மா மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகையெல்லாம் போடுறாங்க. இங்கே மாதவனுக்கு சாம்பிராணிலாம் பிடிச்சி விடுறாங்க. அடுத்தது நேராக கோயிலுக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு வராங்க. இப்போதாம்மா எனக்கு மனசே ரிலாக்ஸாக இருக்குது, என் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்குமா அப்படின்னு மாதவன் சொல்லியிருக்காரு. சரிப்பா இன்னும் 2 நாள் நீ எங்கேயும் போகாத, வேலைக்கும் லீவ் சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லீவ் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் 2 நாள் லீவ் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 2 நாள் லீவ் போட்டார். அடிக்கடி லீவ் போட்டால் வேலை போயிடும் அப்படின்றதுனால லீவு போட முடியல. அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டு முடிக்கிறார். முடிச்சுட்டு எந்நேரமாக இருந்தாலும் எப்போவுமே வீட்டுக்கு வந்துடுவாராம். அதே மாதிரி தான் அன்னைக்கும் வரார். கார்லேயே தான் வர்றார். வந்தவரே கேட்டுக்குள்ளே காரை நிறுத்துறாரு. பார்க் பண்ணிவிட்டு காரை நல்லா லாக் பண்ணிவிட்டு அங்கே வாசப்படியில் காலை வைக்கிறார். காலை வைக்கும்போது தான் இவருக்கு யாரோ இருக்கிற மாதிரியான அந்த உணர்வு வந்திருக்கு. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. அந்த இடத்துல கேட்டுக்கு வெளியே அதே ரூம் நிற்கிது. அம்மா மறுபடியும் வந்துருச்சுமா, அம்மா என்னை காப்பாத்துமா, மறுபடியும் வந்துருச்சுமா அப்படின்னு கத்திக்கிட்டே பிச்சு அடிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஓடுறாருங்க. இவங்க நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வர்றாரு அப்படின்னாவே அவங்க அம்மா கதவு ஒரு பக்கம் தான் லாக் போட்டிருப்பாங்களாம், இன்னொரு பக்கம் லாக் பண்ணாமல் ஓரளவுக்கு சாத்தி தான் வச்சுருப்பாங்களாம். அந்த கதவை இடித்து தள்ளிட்டு வேகமாக ஓடி போய் கதவை லாக் பண்ணிவிட்டு அம்மா எந்திரிமா மறுபடியும் வந்துருச்சு, அம்மா எந்திரிமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை எழுப்பியிருக்காங்க. எழுப்பிட்டு என்னடா என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே பாருமான்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களோட அம்மாவும் எட்டி பார்க்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியல. இங்கே மாதவன் நல்லா பயந்துட்டாரு அப்படின்றது மட்டும் நல்லாவே புரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா கூட இவங்களோட குலதெய்வத்தோட கோயில் திருநீர் வச்சுருந்துருக்காங்க. அந்த திருநீரை எடுத்து மாதவனுக்கு வச்சு விட்டுட்டு ஒன்றுமே இல்லைடா, நீ எதுக்குடா இப்படி பயப்படுற, நீ பயந்தாதாண்டா அது நம்மளை ஏதாவது பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மா தைரியம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மாதவனால் தைரியமாக இருக்கவே முடியலையா. 2 நாள் நல்லா இருப்பாராம், 3ஆவது நாள் மறுபடியும் அந்த உருவம் தெரியும். இப்படியே இவருக்கு இன்னமுமே நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய கோயிலில் போயிட்டு தாயத்தெல்லாம் கூட கட்டிட்டு வந்திருக்காங்க. தாயத்தை கட்டி ஒரு 10 நாள் நல்லா இருப்பார். மறுபடியும் அதே உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லி கத்துவார். இதனாலேயே அவரால் சரியாக வேலைக்கே போக முடியாமல் இருந்திருக்கு. இவரோட வேலையும் ரிசைன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வீட்டில் இருந்து இப்போவுமே ரெஸ்ட் எடுத்து தான் இருக்காரு. இப்போவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காராம். மாதவன் அன்னையில இருந்து தனியாக போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்கேயுமே போக மாட்டாராம். ஏன் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையே எங்கேயுமே போகிறத தவிர்த்துட்டாராம். அது ஏதாவது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட போகிறாரு அப்படின்னா அங்கெல்லாம் அதே உருவம் தெரியுற மாதிரி இருக்குமா. இந்த விஷயம் இவருக்கு இன்னமுமே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்குது அப்படின்னா அதை என்கிட்ட சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு போனால் அது நல்லது நடக்கும், தீர்வு காண முடியும், நிரந்தரமான தீர்வு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க மாதவன். உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு எங்கே போனால் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதவன் வீட்டோடையே ரொம்பவே முடங்கி போன மாதிரி இருக்கிறாருங்க. இப்போவும் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போகணும் அப்படின்னா பகல் டைமில் போகிறாராம், நைட் டைமில் போகிறத தவிர்த்துக்கிறாராம். அதே போல் இவங்களோட வீட்லேயேங்க 8 மணிக்கு மேலே மாதவன் வெளியே வரத்துக்கு பயந்துக்கு வரான். இப்போ இந்த காரெல்லாம் எடுத்து ஓட்டுறதுக்கான அந்த தைரியம் கூட இல்லையாங்க. ரொம்பவே ஆள் வீட்டோடய அடங்கி போன மாதிரி இருக்கிறாராம்.
இந்த நிகழ்வு வந்து அவர் கொடைக்கானல் போகும்போது அவருக்கு நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. மாதவனுக்கு எங்கே போனால் சரியாகும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதே கிடையாதுங்க. அது என்ன காரணம் அப்படின்றது தெரியல. ஒரே ஒரு கிளிக் தானே, அதன் மூலியமாக நம்மளோட வீடியோ இன்னுமே நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்டில் காட்டும் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இந்த ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போதே அதில் பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்போ தான் நம்மளோட வீடியோ இன்னுமே நிறைய பேருக்கு செப்பரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவில் யாருக்காவது திகிலான அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.